இந்த இந்தியன் பிரீமியர் லீக் 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. எல்லா டீம்ஸும் 7 மேட்ச் ஆடி முடிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் 7 மேட்சஸ் தான் இருக்குது. போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஆர்சிபி 4 பிளேஸ்க்குள்ளே வந்து பிளே ஆஃப்குள்ளே வந்தாங்க. அந்த மாதிரி இந்த தடவை ஏதாவது மேஜிக் நடக்குமா? பட் இந்த தடவை பாருங்களேன், பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ்லாம் வந்து அவங்க டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ப்ரிடிக்டபுள் ஒரு ஐபிஎல்லாக தானே போய்கிட்டு இருக்குது. ஏதாவது மேஜிக் நடக்குமா? போன வருஷம் அப்படி கிடையாது. இல்லை, போன வருஷம் வந்து ஒரு 1-2 டீம் வேணால் அது அப்படி இருந்திருப்பாங்க. பட் இந்த வருஷம் ஒரு 3-4 டீம் அப்படி இருக்கிறாங்க. இப்போ ஜிடி கேகேஆர் மேட்ச்சு, இப்போது ஜிடி டாப்பில் இருக்கிறாங்க. இப்போ ஜிடி டாப்லேயே இந்த மேட்ச்சில் ஜெயிச்சாங்கன்னா இருப்பாங்க, டாப்லேயே இருப்பாங்க. இன்னும் சில பல நாட்கள் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் அவங்க வந்து சீல் பண்ண ஒரு கணக்குக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. பட் ஆனால் இன்னும் 2 மேட்ச் எக்ஸ்ட்ரா ஜெயிக்கணும். பட் கேகேஆர் இந்த மேட்சை தோத்துட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களாம் வெளியில் போகிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. பட் கேகேஆர் வந்து இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா ஸோ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளே ஆஃப் கதவுகள் கொஞ்சம் ஓப்பன் செய்யப்படும். பார்ப்போம் கேகேஆரா குஜராத் டைட்டன்ஸா. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் 2025 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ப்ரிவியூவில் வந்து கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி கேட்க போகிற கேள்விகள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, அப்புறம் இந்த மேட்ச்சில் யார் அதிக ரன் அடிப்பா, யார் இந்த மேட்ச்சில் ஜெயிப்பா, யார் அதிக ரன் அடிப்பா அப்படின்னு சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்கத்லானோட பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நான் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கிறேன்னா எனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நான் ரிவ்யூவில் இவங்க தான் வின்னர்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு அடுத்த நாள் அவங்ககிட்ட இன்ஸ்டாகிராமில் பெருசாக மெசேஜ் வரதும் கிடையாது. இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்படின்னா கஷ்டமாயிரும். ப்ளீஸ் நீங்கள் டெய்லியும் ரிவ்யூவை ஓப்பனிங்கில் பாருங்கள், நீங்களாக கூட வின்னராக இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ பாருங்கள். அண்ட் இப்போது நம்ம ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் நடக்க இருக்கக்கூடிய கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா சொல்ல கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஸோ இந்த ஐபிஎல் எப்படி ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக நீடித்து முழைக்கும் 18 வருஷங்கிற மாதிரி வந்து நீங்கள் டெக்கத்லானில் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா ஸோ ஐபிஎல் மாதிரி நீடித்து முழைக்கக்கூடிய பொருட்கள் அங்கே கிடைக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் லவராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ப்ரிவியூக்குள்ளே போகிறோம். ஸோ கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸோட பிச் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கேகேஆர் கொல்கட்டா அங்கேருந்து அந்த பிச்சு பற்றின நியூஸஸ் வர ஆரம்பிச்சது நான் நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிச்சர்ஸை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுறது கொல்கத்தா. ஏன்னா கொல்கட்டாவில் கௌதம் கம்பீர் இருப்பார், இந்த பக்கம் எப்படி தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் சேப்பாக் அப்படியோ அதே போல் கொல்கட்டா கம்பீர் கேகேஆர் அப்படின்னு வரும்போது அது ஒன்றாவே சேர்ந்து வரும். அப்படி வரும்போது அவங்களுக்கு வின்னுங்களும் வரும். பட் இப்போது கம்பீர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பிச்சு வந்து அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குதான்னா நெவர், அப்படி கிடைக்கிறது கிடையாது. பட் நீங்கள் வேன்கிரேவ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வராங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குழி தோண்டி வைங்க அப்படிங்கிற மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ பிச்சு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல்ல நிறையாவுக்கு விளையாடவும் செய்யுது. இப்போ கேகேஆருக்கு என்ன மாதிரியான பிச் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரோடு கொடுத்தாங்கன்னா இந்த மேட்ச்சில் மேலே ஹெவி டாப் 3 இருக்கிறாங்க. அதாவது ஜாஸ் பட்டர், சாய் சுதர்ஷன், கில்லு. ஸோ கீழேயும் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. பட் ஆனால் பெருசாக அவங்க இன்னும் எதுவும் பண்ணல. பட் டாப் 3 இருக்காங்க. பவுலிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரோடு கொடுத்தாங்கன்னா ஓகே அடி வாங்கிடுவாங்க. பட் ரோடு கொடுத்தாங்கன்னா அந்த டாப் 3 சேர்ந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க, மற்றவங்களாம் சேர்ந்து அடிச்சிருவாங்க. அப்போது கொத்தி விட்டுறாங்க பிச்சு அப்படின்னா ராஷித் கான் வச்சியும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வாஷிங்டன் சுந்தர் அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ராகுல் டெவத்தியாக போட விட மாட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, சாய் கிஷோர், ரஷித் கான் சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு 12 ஓவர் ஸ்பின் போகிறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நியூட்ரல் பிச் கொடுத்தா தான் கேகேஆரில் ஜெயிக்க முடியும். கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிச்செல்லாம் தாண்டி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ஸோ அதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா பிச்சு ரோடாக இருக்கலாம், ஆனால் அவங்கள பேட்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா நெவர். பிச்சை கொத்தி விட்டா அவங்கள ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்களா நெவர். பட் பவுலிங் ஒரு மாதிரி நல்லா ரிதமிக்காக வந்துருச்சு, நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் பேட்டிங் அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ அபிஷேக் நாயர் வந்து இப்போ அங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறாரு ஒரு அசிஸ்டன்ட் கோச்சாக. இதன் மூலமாக ஏதாவது இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இல்லை, அவங்களுக்கு தேவை பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுதான் தேவையும் கூட. ஸோ பிச்சு டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான். டாஸ் விஷயத்த சொல்லிக்கிறேன். டாஸ் கேகேஆர் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த சில பிச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சேசிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது பிச்சு பிஹேவ் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன், நின்று வர்றதை பற்றிலாம் சொல்கிறேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா டாஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த ஐபிஎல்ல. டாஸோட டியூ கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. அதாவது விக்கெட் பிஹேவ் பண்ணுறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது.
ஸோ டாஸ் ரொம்ப க்ரூஷியல். நீங்கள் ஆனால் மேட்ச் ஆனால் பாருங்கள். பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது ஜிடியில் நான் நினச்சேன் அர்ஷத் கானை திரும்பி கொண்டு வரவே மாட்டாங்கன்னா, பட் அர்ஷத் கானை கொண்டு வந்து தான் ஸோ விளையாண்டுட்டு இருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டீம் எதுக்கு மாற்றணும்னு ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க ஒன்று. அதுக்கப்புறம் கேகேஆர் சைட்லேருந்து நீங்கள் என்ன மாற்றுவீங்க? எனக்கு மேலே டிகாக்கு போல ரஹ்மானுல்லா குர்பாஸ் வந்தால் அவர் டிகாக்கு மாதிரியான ஒரு பேட்டர் தான் அவரும் இந்த மாதிரி தான் ஆடுவார். ரஹ்மானுல்லா குர்பாஸ்லேருந்து ரன்னு யார் வந்தால் ரன்னு வரணும், ரஹ்மானுல்லா குர்பாஸ் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ரசில் பெஞ்ச் பண்ணிவிட்டு ரோமன் பவுலுக்கு போகிற தைரியம் இருக்குமா? பட் ரசில் என்ன பண்ணுறாரு டீமில்? பேட்டிங் பவுலிங் ரெண்டுமா இல்லை பேட்டிங் மட்டுமானா ரோமன் பவுலை யோசிக்காமல் கொண்டு வரலாம். யோசிக்காமல் அந்த முடிவுக்கு போவாங்களா தெரில. பட் ரசில் மாதிரியான ஒரு பிளேயரை உட்கார்றத யோசிச்சு பார்க்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு நீடு இப்போதைக்கு டீமுக்கு நீடு தேவைன்னா கீழே ஒருத்தவங்க அடிக்கணும், அதுதான் தேவை. போன மேட்ச் நீங்கள் ரசில் அடிச்சிருக்கலாமே, ரசில் அடித்து முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் ரசில் அவுட் ஆகிட்டு போனார், அதுதான் பிரச்சனையே இப்போ. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் சின்ன மாற்றங்கள், பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெருசாக மாற்றங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரஹ்மானுல்லா குர்பாஸுக்கு கேப் கிடைச்சாலும் கிடைக்கலாம், பார்ப்போம். இதுதான் பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் பேட்டில் டேரிக் ரேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போது நாம் என்ன சொன்ன மாதிரி ஜிடியில் வந்து இந்த டாப் 3 சாய் சுதர்ஷன், கில்லு, ஜாஸ் பட்லர், அதாவது 232 அடிக்கிறாங்கன்னா அதில் இவங்கெல்லாம் சேர்ந்து 160 அடிச்சிருவாங்க. அதே போல் டீமோட ஸ்கோர் 100 இருக்குன்னா இவங்க 3 பேர் சேர்ந்து 65-70 அடிப்பாங்க. மீதி 30 மற்ற பேட்டர்ஸ் அடிப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 3 தான் இவங்களுக்கு உயிரே. இப்போ ஜாஸ் பட்லர் போன மேட்ச் 97, அதுக்கப்புறம் கில்லும் சரி, கில்லுக்கு ஒரு கில்லுக்கிட்ட ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிருது, ஆனால் அது பெருசாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. பட் கில்லோட ஹோம் கிரவுண்டாக அது ஆல்மோஸ்ட் இருந்திருக்கு, ஹோம் டீமாக இருந்திருக்குது கேகேஆர். ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சாய் சுதர்ஷன் கன்சிக்யூட்டிவ் 50s அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்டார்க்கு அடித்தார் ஞாபகம் இருக்கா அது மாதிரி ஸ்மூத்தாக லாஸ்ட் மேட்ச்லேயும். ஸோ இந்த டாப் 3 அதுக்கப்புறம் ருத்தர்ஃபோர்டு எப்போ வந்தாலும் அவர்கிட்ட ஒரு 30 ரன் வருது. ருத்தர்ஃபோர்டு ஆல்ரெடி கேகேஆர் கேம்பில் இருந்தார். இந்த கொல்கட்டா பிச் பற்றி அவருக்கு நல்லாவும் தெரியும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவாத்தியா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 6 பேட்டில் நல்லா பட்டுச்சு, ஸோ படுது. அப்புறம் சுந்தரும் ஒரு மேட்ச் நல்லா ஆடிட்டார், படுது. ஷாருக்கும் எடுத்தது படம் வச்சிட்டாங்கன்னா ஸோ அந்த மிடில் ஆர்டரில் எப்போ யார் வேணாலும் வருவாங்க, ஒரு பெரிய கேம்பிளுக்கு போவோம். பட் அவங்க எல்லாரும் கிடைச்ச ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே ப்ரூவ் பண்ணுவாங்கிற மாதிரி தான் எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூ பாலில் இப்போ ஹர்ஷத் கானை கொடுக்குறாங்க. ஹர்ஷத் கானோட பவுலிங் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை, ஆனால் விக்கெட் வருது, அதுதான் விஷயம், விக்கெட் வருது. முகமது சிராஜ் கொஞ்சம் அக்ரெசிவாக போட்டு அடி வாங்கினாலும் திரும்பி அவரால் விக்கெட் எடுக்க முடியுது. பட் இஷாந்த் சர்மாவும் இப்போ லாஸ்ட் மேட்ச் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 1-2 ஓவர் அவர் எடுத்துகிட்டு வராங்க, சில மேட்ச் அடி வாங்குறாரு. பட் இஷாந்த் சர்மாவோட பவுலிங் போன மேட்ச் நல்லா இருந்துச்சு. பிரசித் கிருஷ்ணாவோட மிடில் ஓவர் இப்போ ஒரு பர்பிள் கேப் வின்னர் அப்படிங்கும்போது நீங்கள் கேகேஆரில் மிடில் ஆர்டர் பாருங்களேன், அவங்களுக்கு ரஹானே, ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் எல்லாம் வருவாங்க. ஸோ பிரசித் கிருஷ்ணா இங்கே ரொம்ப த்ரெட்னிங்காக இருப்பார் நான் நம்புகிறேன். எங்கே எப்படி போடணுங்கிறது தெரியுது. குத்தி அடித்து போனாலும் போடுறாரு, ஒரு மாதிரி ஹித்தரேக் போகிறாரு, யாருக்காரும் அவருக்கு சரியாக குத்தி அடிச்சு ஏற்றுறாரு. இப்போ சாய் கிஷோரோட தேவை அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ராஷித் கானே ஒரு 4 ஓவர் போடுறாரு, 4 ஓவர் போட்டு விக்கெட் எடுத்துக்கிட்டாருங்கிறதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் சாய் கிஷோர் தேவையே இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 1 ஓவர் 2 ஓவர் எப்படியா, ஏன்னா ஹர்ஷத் கான் அடி வாங்கிட்டாரா இப்போ சாய் கிஷோர் தான். ஸோ தேவையே இல்லாமலாம் இல்லை, பட் போன மேட்சை வச்சு நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ ஹர்ஷத் கான் ஒரு 2 ஓவர் மலர் அடி விடுதுன்னா இப்போ சாய் கிஷோர்கிட்ட தான் நீங்கள் வராங்க. ராஷித் கான் அடி வாங்குறாங்களோ அப்போ சாய் கிஷோர்கிட்ட தான் வராங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட எக்கச்சக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது கில்லு சரியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நெஹ்ரா கிட்டேருந்து அது நிறையாக்கு கம்யூனிகேட் பண்ணி சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஜிடி செம்ம கம்ஃபர்டபுளாக நல்ல சாலிடாக இருக்காங்க. இந்த பக்கம் தான் சொல்கிறாங்க கேகேஆர் அவங்களுக்கு ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நரேன் கிட்டேருந்தும் அந்தளவுக்கு ஒரு மாதிரி வெடிக்க மாட்டுறாரு. ரஹானே ரகுவன்ஷேருந்து 30 ரன் வருது, 30 பத்தாவதுல. வெங்கடேஷ் ஐயர் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ரிங்கு சிங்கும் ஒரு 30-15 அப்படின்னு போயிட்டு இருக்கிறாரு, அதுவும் பத்தாது. அப்புறம் ரசிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வெடிக்கல. ரமன்தீப் சிங்கும் அவ்வளோவா பெருசாக ஆடலை. ஸோ யோசிச்சு பாருங்கள், 103 ரன் அடிக்கிறாங்க சிஎஸ்கே. அதை இவங்க சேஸ் பண்ணும்போது ஒரு 10 ஓவரே நம்ம முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி 111 சேஸ் பண்ணும்போது 95க்கு ஆல் அவுட் ஆகுறாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு விஷயம் தெரியும், வித்தியாசம்லாம் இல்லை. அட்டாக் நான் அடிச்சு ஆடுவேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். ஏன்னா அவங்களுக்கு டீகாக்கும் நிறைய நிறாவரத்தொகை இல்லாமல் 2 பேரும் கிளிக் ஆகிட்டாங்கன்னா, பட் அவங்களுக்கு 2 பேரும் கிளிக் ஆக மாட்டாங்களே. இப்போ அதுதானே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே. பேட்டிங் தான் பெரிய பிரச்சனை. பேட்டிங் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. ரகுவன்ஷோட பொசிஷனும் அப்போ மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ரகுவன்ஷி ரஹானே தவிர்த்துட்டு ரஹானே கிட்ட இருக்கக்கூடிய கிளாஸும் வரக்கூடிய ரன்ஸுமே வேறு வெங்கடேஷ் ஐயர்கிட்ட இல்லை. வெங்கடேஷ் ஐயர் ஆடுறதை பார்க்கும்போதே கொஞ்சம் நம்மளுக்கே ஒரு பயம் வருது. பட் ரஹானே ஆடும்போது ஆப்பரனுக்கு ஒரு பயம் வருது. பட் அங்கே தான் வித்தியாசமே. ப்ளஸ் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் வந்து இப்போ ஹர்ஷித் ராணா வைபவ் வராரா செம்ம ரிதமில் இருக்கிறாங்க. அது பவுலிங் பிரச்சனை கிடையாது. இப்போ நார்க்கியாவுமே போன மேட்ச்சில் விக்கெட் எடுத்துறாரா, பட் நார்க்கியா எனக்கு எப்பவுமே ஒரு பயம் தான். பட் வருண் சக்கரவர்த்தி
அதுபோக நரேன் பவுலிங் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அதுவும் நல்லா பண்ணிட்டு தான் இருக்குது. ஹர்ஷித் ராணா வைபவ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பவுலிங் பிரச்சனை இல்லைங்க. பவுலிங் வந்து அந்த 117 ஆல் அவுட் பண்ணுறது, 109க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதாவது நான் அந்த லாஸ்ட் 2 மேட்சாக பார்த்த கேகேஆர் வேறு. இப்போ அவங்களுக்கு பவுலிங் அமைஞ்சிருச்சு, பேட்டிங் மட்டும் இப்போ அபிஷேக் நாயர் வந்தது, அதனால் ஓரளவு அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு. அதுவே உங்களுக்கு மோரல் சப்போர்ட்டாக வந்துச்சுன்னா அவங்களால அடுத்தடுத்த மேட்சஸ் வின் பண்ணி பிளே ஆஃபுக்கு வர முடியும், நம்பிக்கை இருக்குது. பேட்டிங்னா ஒரு பக்கம் வெங்கடேஷ் ஐயருக்கு ரிடம்ஷன் ஆரம்பிச்சால ஒரு சீசன் அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். சரி ஓகே, இது 2 டீமோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ். பட் உங்களுக்கு தெரியும் ஜிடி பேட்டிங் பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் கேகேஆர் வந்து பவுலிங்கில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பேட்டிங் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை தர மாதிரி கிடையாது. இப்போது ஹர்ஷித் ராணா வைபவ் வராரா நார்கியா இந்த கன் பேட்டில் சாய் சுதர்ஷன், கில்லு, ஜாஸ் பட்டர் இதை நான் பார்க்க ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். தென் தேவைப்பட்டால் இவங்க வீழ்த்துறதுக்கான வருண் சக்கரவர்த்தியும் இந்த பக்கம் சுனில் நரேனும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மிடில் ஆர்டர் தான் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தேன். பட் போன மேட்ச்சில் ருத்தர்ஃபோர்ட் ஆடி கொடுத்துட்டாரு. தென் மிடில் ஆர்டருக்கு அந்த ப்ரெஷரை போக விடாமல் ஜாஸ் பட்டர் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அப்படின்னா இவங்க முடிஞ்ச அளவுக்கு சாய் சுதர்ஷன் கில்லோட விக்கெட்டை தாண்டி இவங்க வந்து ஜாஸ் பட்டரோட விக்கெட் எடுக்கணும். ஜாஸ் பட்டர் வந்து 20 ஓவர் ஆக்குப்பை பண்ணி இந்த 20 ஓவர் எப்படி ஆடுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே கீயான விக்கெட் யாருன்னா ஜாஸ் பட்டரோட விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா வின்னு வரும். இப்போ அங்கே இருக்கிறவங்க ரன் அடிப்பாங்க, ஆனால் ஜாஸ் பட்டர் அளவுக்கு வாய்ப்பு கிடையாது. ஜாஸ் பட்டர் அளவுக்கு டீமை கேரி பண்ணி எடுத்து போகிற அந்த அனுபவங்கிறது சாய் சுதர்ஷனுக்கோ கில்லுக்கோ இப்போ இல்லை. பட் ஒருவேளை இந்த மேட்ச்சில் சாய் சுதர்ஷன் அந்த அந்த நான் சொன்ன விஷயத்தை அவருக்கு எடுத்துக்கிட்டு அவர் எடுத்துகிட்டு போய் வின் பண்ணாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. பட் நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், ஓகேங்களா. தமிழ்நாடு பிளேயர் சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், இந்த பக்கம் உங்களுக்கு யார் வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. ஸோ இந்த பேட்டில் நல்லா இருக்கும். பட் வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு ஷாருக் கானை தாண்டி வேலை சாய் சுதர்ஷனோட விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருன்னா அப்போ சாய் சுதர்ஷன் ஒரு 30 ரன் 35 ரன் 40 ரனில் இருப்பார்னு நினைக்கிறேன். எப்படியுமே விக்கெட் எடுத்துட்டா அது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நல்ல மேட்ச்சு காத்துக்கிட்டு இருக்கு, சந்தேகமே கிடையாது. ஹெவி டாப் 3 ஹெவி பவுலிங் அட்டாக். இந்த பக்கத்தில் கேகேஆர், இந்த பக்கத்தில் ஒரு மாதிரி டீசெண்டான ஒரு பேட்டிங் அட்டாக், இந்த பக்கத்தில் டீசென்ட்டுங்கிறத தாண்டி ஒரு மாதிரி குட் ஒரு நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க கேகேஆர். என்ன பண்ணுறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து ஜிடி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பேலன்ஸ்டாக இருக்கிறாங்க. ஆனாலும் சொல்கிறேன், எனக்கு கேகேஆர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ஜிடி 51% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அண்ட் கேகேஆர் 49% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மிடில் ஓவர் வருண் சக்கரவர்த்தி அந்த சுனில் நரேன் வெற்றி தோல்வி மேக்ஸிமம் தீர்மானிப்பாங்க. மேலே வைபவ் ஹர்ஷித் ராணா வழக்கமாக பூந்து விளையாண்டுட்டாங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸில் இவங்களுக்கு பெரிய வேலையே கிடையாது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சிராஜ் வந்து பவுல் பண்ணும்போது டெத் ஓவரில் வெங்கடேஷ் ஐயர் கூடயோ இல்லை ரின்கு சிங் கூட எந்த பேரில் இருக்கக்கூடாது. வெங்கடேஷ் ஐயரெல்லாம் ரின்கு சிங்லாம் தனியாக நிப்பாட்டி வைக்கணும். அதனால் அதுக்கு முன்னாடி விக்கெட் எடுக்கணும்னு சொல்ல வரேன், ஓகேங்களா. தென் அடுத்ததாக ஃபேண்டஸி ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டில் நான் ரசல் பிக் பண்ணல, நயனை பிக் பண்ணுறேன். பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், ராஷித் கானை பிக் பண்ணுறேன். பேட்டிங்கில் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ரஹானே, ரகுவன்ஷி பிக் பண்ணுறேன். விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பட்டரை பிக் பண்ணுறேன். இதுதான் டீமு. நீங்கள் மாறுங்க, எந்த மேட்சாக இருந்தாலும் சரி தான். டாப் 3 ஜிடிலேருந்து டாப் 3 நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரசிக்ஷனாக இல்லாமல் போகாதீங்க. சிராஜ் எடுத்துக்கோங்க, ராஷித் கான். எனக்கு மிடில் ஆர்டரில் எனக்கு ஜிடிக்கிட்ட யார் வருவாங்கன்னு தெரில. அதுக்கு பதிலாக நான் ராஷித் கான் 4 ஓவர் கண்டிப்பாக போடுவார், பிக் பண்ணுறேன். சிராஜ் 4 ஓவர் போடுவார், நியூ பாலெல்லாம் டெத் ஓவரில் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. பிரசித் கிருஷ்ணா கிட்ட எனக்கு 2 விக்கெட் கேரண்டி பிக் பண்ணுறேங்கன்னா. அப்புறம் நரேன் எனக்கு மேலேயும் ஆடுறாரு, ஸ்பின்னராகவும் இருப்பார். ஸோ எனக்கு டபுள் டமாக்கா. அதுக்கப்புறம் ரஹானே, ரகுவன்ஷி கிட்ட 30 ரன் வரும். ஹர்ஷித் ராணா இப்போ நல்லா போட்டுட்டு இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி எடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ என்னோட கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், ஜாஸ் பட்டர் பிக் பண்ணுவோமா? சரி ஓகே, சுனில் நரேன், ஜாஸ் பட்டர் இவங்க தான் என்னோட கேப்டன் வைஸ் கேப்டன். நரேன் நான் கேப்டனாக போடுறேன். அப்புறம் வைஸ் கேப்டனாக நான் வந்து ஜாஸ் பட்டராக போடுறேன், ஓகேங்களா. தென் வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாயிண்ட்ஸ் டேபிள் இதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா 7 மேட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த 7 மேட்ச் எப்படி இருக்கும் பார்ப்போம், யார் பிளே ஆஃப் போகிறாங்கன்னு பார்ப்போம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?